சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறியக்கூடிய பழைய, அதாவது ஓல்டு மெட்ராஸ் நீதிமன்றம் சொல்லுவாங்க. அது பழைய, அப்போ தான் இங்கே தான், அதுதான் வந்து இப்போ வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அங்கே இருக்குது. இந்த சட்டக்கல்லூரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய 2 கல்லறைகள் இருக்குது. அந்த 2 கல்லறைகளை வந்து ஏஎஸ்ஐ சார்பாக வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த 2 கல்லறைகள் நீக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து கட்டணங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அது வந்து கோரிக்கை வைக்கப்படும் போதெல்லாம் அந்த ஏஎஸ்ஐ வந்து தடுத்துட்டு இருந்து அவங்க வந்து புராதன சின்னங்கள் அடிப்படையில் வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறது. இதனால் வந்து அது நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்து அந்த மனு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நபர் சார்பாக வந்து நீக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தில் அதை எதிர்த்து வந்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. மேல்முறையீடு செய்யப்படும் போது இன்றைக்கி என்ன உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா, அது வந்து அந்த 2 கல்லறைகளையும் வந்து வேறு இடத்துல மாற்றப்படலாம். அந்த இடத்துல வந்து ஒரு 5 மாடி கட்டணங்கள் தரலாம். அதே இடத்துல சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணி அந்த இடத்துல இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. இதன் காரணமாக வந்து ஏஎஸ்சி சார்பாகவும் 2 சார்பாகவும் மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டு அதனால் வந்து கட்டணங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல தீர்ப்பாக நான் பார்க்குறேன். ஆனால் ஏஎஸ்ஐ வந்து எதற்காக இவ்வளவு நாள் இதற்கு முட்டு கொடுத்தார்கள், இது ஒரு அயோக்கியத்தனமாகவும் பார்க்குறேன். என்னன்னா, அந்த கல்லறை யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏல் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆங்கிலேயனுடைய ஒரு கல்லறை, அது ஏல் அப்படிங்கிறது. அந்த ஏல் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவுரங்கசீப் காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்தவன் அந்த ஏல் அப்படிங்கிறவன். அதாவது 400 வருடங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒரு ஆள். சரி, அந்த ஆள் என்ன பண்ணா நம்ம நாட்டுக்கு? இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களாம், இந்த வழக்கு வரும் பொழுது தான் கண்டுபிடிச்சாங்களாம், ஏழுங்கிறவன் நம்ம நாட்டுக்கு வந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை அப்படின்னு சொல்லி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆனால் அந்த ஏல் செஞ்ச அயோக்கியத்தனங்கள் என்ன அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவன் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், அவன் வந்து ஒரு வைர வியாபாரி, இந்த மாதிரி வைர வியாபாரம் இந்த மாதிரியான குட்டி குட்டி வியாபாரங்களில் செய்யக்கூடிய ஒரு ஆளாக, அதாவது அந்த இதில் பணிபுரிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கான். அப்போ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கே துரோகம் செஞ்சுட்டு சட்டவிரோதமாக இவன் சம்பாதிச்சதாக உன் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்திருக்கு. இதை தவிர இவன் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால் அடிமை வியாபாரம். அப்போ இந்தியர்களை அடிமைப்படுத்தி அவர்களை அடிமையாக விற்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு தொழில். அப்போ எவ்வளோ இந்தியர்களை அவன் அடிமைப்படுத்தியிருப்பான்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, என்ன மாதிரியான ஒரு இதில் அவன் பண்ணியிருப்பான்னு பாருங்கள். அப்போ அந்த சமயத்துலேயும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு அடிமை தொழிலை, இதை வந்து அடிமை தொழில் தடை செய்யப்படுகிறது. அப்போவும் அவன் வந்து இந்த அடிமை தொழிலை செய்வதற்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான். என்னன்னா, ஒரு பிரிட்டிஷ் கப்பல்னா, அந்த காலத்தினுடைய ஒரு பிரிட்டிஷ் கப்பலில் ஒரு 10 பேர் வரைக்கும் அடிமைகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து 10 பேர்கள் வரைக்கும் அடிமை வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுக்கு வழியில் அந்த அடிமை வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தவன். இவனுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் இருக்கிற தொடர்பு வந்து மிகப்பெரியது. அது எல்லா உலகளவில் எல்லாருக்குமே அது தெரியப்பட்டது. அப்போ இவன் தான் வந்து இவனால் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஏல் யூனிவர்சிட்டி உடைய ஃபண்டர். இவன் தான் மெயின் ஃபண்டருங்கிறது. அந்த ஏல் யூனிவர்சிட்டி இவன் தான். அப்போ இந்த ஏல் யூனிவர்சிட்டி, அதாவது நம்ம நாட்டில் இருக்கிறவர்களை அடிமையாக்கி நம்ம சொத்துக்களை எல்லாம் திருடி கொள்ளையடித்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இது எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி கொடுத்து, அங்கேயும் இவன் வந்து ஊழலாக இருந்து இவ்வளவையும் செஞ்சவன், அவனுக்கான ஒரு கல்லறை நம்ம நாட்டில் இவ்வளோ ஆண்டு காலம் இந்த இடத்துல இருக்குங்கிறது எவ்வளோ ஒரு மானக்கேடான விஷயம்னு நீங்கள் பாருங்கள். ஒருவேளை இது எப்போ நீக்கப்பட்டிருக்கணும், நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த உடனேயே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டை விட்டு தூக்கி எறியப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த நாடு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இது வரைக்கும் அதை செய்யாமல் இதுக்கு டிஃபன் வேற பண்ணுறாங்க ஏஎஸ்ஐனா, நீங்கள் எங்கே போய் சொல்ல முடியும்? சரி, இதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான கனெக்ஷன் நீங்கள் பார்க்கணும். இந்த ஏல் யூனிவர்சிட்டியில் தான் அண்ணா துறைக்கு பட்டம் தருகிறார்கள். இப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஏல் யூனிவர்சிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகள் பலதுக்கும் தொடர்பு இருக்கக்கூடியது இந்த ஏல் யூனிவர்சிட்டியோட தொடர்பு இருக்குது. அப்போ அந்த ஏல் யூனிவர்சிட்டி தான் அண்ணாதுரைக்கு பட்டம் தருது. அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, மிஷனரி, ஏல், அண்ணாதுரை, திராவிடம், இந்த கனெக்ஷன் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இன்னைக்கு திமுகங்கிறது இன்னைக்கு மிஷனரிகளை வந்து இவர்கள் புகழ்ந்து பேசுவதும் இதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்தே இவங்களுக்கு ஆங்கில அறிவரடிகள் இவர்கள் எப்படி மிஷனரிகளோட ஒரு பின்னாடி தொடர்பு வச்சுட்டே தான் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் வந்து இப்போ புரிஞ்சுக்கலாம் இந்த லிங்க் மூலமாக.
அதனால் அப்படிப்பட்ட ஒரு துரோகியினுடைய இன்னைக்கு இந்த டோம்பை அகற்றணும் அப்படின்னு சொல்லி அகற்றலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த இடத்த விட்டு அகற்றிட்டு ரீலோகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ரீலோகேட் பண்ணணுங்கிறதுல கூட எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. எதுக்கு ரீலோகேட் பண்ணணும்? இந்த நாட்டுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த நாட்டுக்கு வந்து அவன் ஒன்றும் செய்யலை, கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னு. இந்த நாட்டுக்கு எதையுமே கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இந்த நாட்டிலேருந்து கொள்ளையடிச்சு திருடிட்டு போனவனுடைய டோம்பை எதுக்காக ரீலோகேட் பண்ணி ஒரு இடத்த கொடுக்கணும் இன்னைக்கு? இது அகற்றப்பட வேண்டிய அவமான சின்னம் இல்லையா? அதனால இது அகற்றப்பட வேண்டும் என்பதே நம் கருத்து. இருந்தாலும் இந்த அளவிற்காவது இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கதை நம்ம வரவேற்கிறோம்.